ஹாய் டீம், குட் மார்னிங் டு ஆல். ஆக்சுவலாக டே 37க்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நான் இங்கே தான் நேற்று ஸ்டே பண்ணியிருந்தேன். பிகாஸ் எங்கேனா எங்கேயுமே ரூம் இல்லை, முன்னாடி ரூம் இல்லை. இங்கேருந்து இன்னும் முன்னாடி போகணுன்னா பார்த்தா 15 கிலோமீட்டர் பக்கம் போகணும் அப்படின்னாங்க. அப்போது நான் இங்கேயே கேட்டு, அப்போது இங்கே இல்லை ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணார். சாப்பாடும் இங்கே எதுவும் கிடைக்காது, அதுவே அவங்களும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் என்னால் நேற்று நைட்டு ஸ்டே பண்ண முடிஞ்சுது. அது ஒரு பெரிய விஷயம். காற்று எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால சைக்கிளே ஓட்ட முடியல. ஸ்டில் நம்ம 130 கிலோமீட்டர்ஸ் நேற்று பண்ணோம். அப்புறம் இன்னைக்கு இப்போ இந்த டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகும்போதே பார்த்துருக்கலாம், பின்னாடி சைக்கிள் ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு. அதாவது யாரோ தெரியாமல் கியர் அமுத்தி விட்டுருக்காங்க. அது கியர் விழுந்திருக்கு. நான் அதை எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி வரும்போது பார்த்தா சைக்கிள் செயின் எல்லாம் போய் லாக் ஆகிடுச்சு. ஸோ மக்களுக்கு தெரியாது. நம்ம இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவேன். ஜென்ரலாக அவங்களுக்கு தெரியாத, அவங்க பாட்டுக்கெல்லாம் அமுத்தி விட்டுருவாங்க. எல்லாமே பகலில் லைட் அமுத்தி விட்டுருவாங்க, நமக்கு தெரியாது. பூரா லைட்டு ட்ரை ஆகி ஆஃப் ஆகிருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் தான் சேலஞ்சஸ். டீம் இப்போ டுவார்ட்ஸ் விசாகப்பட்டினம் 180 கிலோமீட்டர்னு எழுதியிருக்காங்க. அங்கே எங்கே எழுதியிருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் பார்த்தா தெரியுது இதுதான் அது அப்படின்னு. ஏன்னா ஆந்திர பிரதேசத்தோட கேபிட்டல் விசாகப்பட்டினம் தானே. அதுவே பார்த்தீங்கன்னா 11th செஞ்சுரியில் சோழர்கள் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம மண் இல்லை, இங்கே குளிரெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணுறோம். அவங்க 50 போட்டிருக்காங்க, அதில் பாதி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே, விசாகப்பட்டினம் போகிற வழி. இங்கே பார்த்தா நிற்கவே முடியல. இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிளாஸ்டிக் குப்பை தான். இது என்னென்னா இங்கே மட்டும் இல்லை, அந்த மலைக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் ஃபுல்லாக அதே தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, நிறையா ஸ்டேட்டில் நம்ம பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறக்கோ அதுக்கான எந்த நடவடிக்கைகளும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது. நல்ல வெயில், சுத்தமாக முடியல. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி போகுது. அந்த தண்ணியில் தான் இதை அப்படியே நனைச்சி தலையில் போட்டுக்குவேன். தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. அப்போ தான் தலையில் இது ஃபுல்லாக போட்டோம்னா கொஞ்சம் ஹீட்டை சமாளிச்சிக்கலாம். ஆனால் இது இன்னும் டைம் 9 கூட ஆகலை. இப்போவே இந்த வெயில் அடிக்குது. இன்னும் நான் மத்தியானம் 12, 1 அப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகிடும். வாட்டர் பாட்டிலே கிட்டத்தட்ட 3 வாட்டர் பாட்டில் இப்போ வரைக்கும் காலி. நெவர் எவர் கிவ் அப். டீம் அடிக்கிற வெயிலில் கிளாஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக போயிடும். இப்போ என்னென்னா நம்ம செங்கலை பார்த்துருக்கேன், கருங்கல்ல பார்த்துருக்கேன், அந்த பெருசாக கேரளாவில் வச்சு கட்டுறது கூட பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே உங்களுக்கு நான் ஒன்று காட்ட போகிறது பாருங்களேன். ஃபுல்லாக எல்லாமே பிளாக் கல். என்னடா அது பிளாக் கல்? அதாவது இங்கே வீடு கட்டுறதுக்கு இதுக்கு இந்த கல் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன மண்ணுன்னு தெரில, களிமண்ணா இல்லை வேறு என்ன மிட்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. நான் பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. बेबे पहनता पापा भैया किसमें से बनता है ये, कौन सा मिट्टी? तेलुगु। कौन सा मिट्टी पता नहीं. हाँ हाँ, அவருக்கு தெலுங்குல பேசுங்கன்றாங்க. நான் எப்படிங்க தெலுங்குல பேசுறது? இங்கே தான் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ கருப்பு கல் வேணும் அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீகன்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இதெல்லாம் கிடைக்கிது. இந்த கல்லை பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு கூட சொல்லணும்னு. அதாவது செங்கலுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அதாவது மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண கல் எல்லா இடத்துலையும் நீங்கள் சிந்துவும் பார்க்கலாம், ஹரப்பாவும் பார்க்கலாம். குஜராத்தில் ஒரு இடம் இருக்குது, அது வரைக்கும் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் ஆயிருந்தது. எல்லா கல்லோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். 1924 வரைக்கும் நம்ம நாட்டில் தமிழர்களுடைய கலாச்சாரம் கிட்டத்தட்ட 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்கிறது யாருக்குமே தெரியாது. 1924 ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. இப்போ பார்த்தா நம்ம அதில் எழுதியிருக்கிற எழுத்து நம்மளால படிக்க முடியல. அதனால அது கொஞ்சம் பின்னாடிவா இருக்கு. ஆனால் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசால சீஃப் செக்ரட்டரி அந்த தமிழ் ஒருத்தர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, சிந்து சமவெளி திராவிட அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனம் எவ்வளோ முன்னாடி அப்படிங்கிறது தெரியும். இந்த கல்லுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, எல்லா கல்லும் அங்கே வடிவமைக்கப்பட்டது எல்லாமே ஒரே மாதிரி ஒரே அளவில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கல்லை பார்த்தோன்னா எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இப்போ ஒரு சம்பவம் நடந்தது, என்னால் அதை பதிவு பண்ண முடியல. ஒரு 3 பேர் அவங்க அப்படியே பேசிட்டு, அவருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியுது, ஏன்னா அவங்க அப்பா அம்மா சென்னையில் வேலை செஞ்சாங்க. அப்படி
இப்போ அவர் என்ன சொல்றாரு, அண்ணா சாப்பிட்டு போகலாண்ணா வாங்கண்ணா, ஏன்னா இவ்வளோ வெயிலில் சைக்கிள் ஓட்டுறீங்க, அப்புறம் நீங்கள் எங்கே போகிறேன்னு கேட்டேன். நான் கபடி விளையாட போகிறேன்னா டோர்னமெண்ட் அப்படின்னாரு. அண்ணா அதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் எல்லா பக்கம் போயிட்டு அந்த நம்ம தமிழ் வார்த்தையில் அது சொல்லும்போது அண்ணா அப்படி அது வந்து அது ஒரு சம்திங், அது வேற ஒரு ஃபீல். அது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பாசமாக 3 பேருமே இல்லைண்ணா கொஞ்சமாவது சாப்பிட்டு போகலாண்ணா வாங்கினா. இல்லை நான் ஆக்சுவலாக நல்லா வெயில் போகணும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 அந்த மாதிரி. இங்கே நம்ம எங்கேயாவது நிறுத்துறத விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா 14 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ஸ்ரீகன்குளம் சொல்லிட்டு. அங்கே போயிட்டு சாப்பிட்லாம் சொல்லி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். டீம் இங்கே பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டீம். அப்போண்ணா உங்கள் நேம் பேர்? சோமேஷ் ஃப்ரம் ஸ்ரீகாக்குளம். So Somesh brother will give me a 500 rupees. So definitely I will going to utilize for plantation only in government school. So definitely after completing this we will update him. Can you give me your number? Okay, I will. It's okay, fine. Okay. Thank you so much. Thank you. All the best. Thank you ma. Thank you so much. என் வாயெல்லாம் சுத்தமாக வறண்டே போச்சு. எனக்கு வந்து இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியல. நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு கடை பார்த்துட்டேன். அதனால் இது நான் போகிற ரூட்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டு இதை கிராஸ் பண்ணி போகிறேன். வாட்டர் மெலனை வந்து சாப்பிட்றலாம். ஓ, தண்ணியோட அருமை என்ன, பழத்தோட அருமை என்னன்னு இப்போ நல்லா தெரியுது. ஆக்சுவலாக இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து ஆக்சுவலாக கேபிட்டல் சிட்டியே கிடையாது. நான் வந்து விசாகப்பட்டினம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதாவது அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஆனால் இப்போ எதுவும் கேபிட்டல் சிட்டி கிடையாது. நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது சூரிய மறையிற நேரம். நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது எனக்கு சைக்கிள் ஓட்டுருக்கு. அது என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் வந்து போகணும். இந்த விலங்கினங்கள்லாம் அடிபடாமல் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தா ஃபுல்லாக ரோட்டு சைடு இந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா அனிமல்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் உள்ள வராமையும் இது வந்து மினிமம் செலவில் வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். நிறைய உயிரினங்களை வந்து காப்பாற்ற முடியும். இது இங்கே நான் பார்க்குறேன். தென் ஒரு சில இடத்துல தான் நம்மளால இதை பார்க்க முடியுது. இது இல்லாதனால தான் பல இடங்கள்ல வந்து ஆக்சிடென்ட் வந்து நிறைய நடக்குது. எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு பாருங்க வண்டியில. அவர் தான் வந்து எனக்கு வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு நான் பேசுறது புரியல. பட் நான் உனக்கு ரூம் காமிச்சிட்டே இதை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வராது. யாரு என்ன ஏதுன்னே தெரியாதா என்ன. இப்போ இந்த அன்புக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறது தெரியல. நைட் ஆயிடுச்சு. ओके वो मिल जाएगा उधर.